உதவி என்பது ஒரு கை ஓசையாக இல்லாமல் உதவி சங்கிலியாக மாறும்போது அந்த மகிழ்ச்சி பலருக்கும் பரவுகிறது. அந்த வகையில் ஆதரவற்றோர் காப்பகத்தில் இருக்கும் முதியோர் தங்களுக்கு கிடைக்கும் உதவிகளை பள்ளி மாணவர்களுக்கு பதில் உதவியாக செய்து மகிழ்கிறார்கள். நெகிழ வைக்கும் இந்த நிகழ்வு பற்றி பார்க்கலாம். கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் இயங்கும் ஆதரவற்ற முதியோருக்கான காப்பகத்தைச் சேர்ந்த முதியவர்கள் இவர்கள். தள்ளாத வயதில் இவர்கள் காலையில் சிற்றுண்டி சமைத்து அருகில் உள்ள மாநகராட்சி பள்ளி மாணவர்களுக்கு தினமும் உணவு பரிமாறுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்தினரால் ஒதுக்கப்பட்ட வேதனை தெரியாமல் இருக்க இந்த பள்ளி மாணவர்களையே தங்கள் பேரக்குழந்தைகளாக பாவித்து பாசம் காட்டுகிறார்கள் இந்த முதியவர்கள். சாப்பிடும்போது அவங்களுக்கு போடும்போது எல்லாம் நாங்கள் எங்கள் பேரம்பேத்திக்கு போடுற மாதிரி ஒரு சந்தோஷம், எனக்கு ஒரு சந்தோஷமாக நல்லா இருக்குது மனசு. இந்த பிள்ளைகளுக்கு பழுமாறுனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு மனசு வரல, பேச்சு வரல. ரொம்ப பிள்ளைகளை பார்த்தோன்னே என் பேரம்பத்திகளை பார்த்த மாதிரி நல்லா இருக்குது எனக்கு. அவங்களுக்கு சமைச்சு போடணும், அவங்களுக்கு நல்ல பணிவிடை செய்யணும். உணவு வழங்கும் இந்த மூதாட்டிகளின் கண்களில் சந்தோஷத்தை காண முடிகிறது. இவர்களை சொந்த பாட்டிகளாக நினைத்து பள்ளி குழந்தைகளும் பாசம் காட்டுகிறார்கள். இங்கே வந்து சாப்பிட்டா நல்லா படிக்கவும் முடியுது, எனர்ஜி இருக்கு. அதே எங்களுக்கு பேர பசங்க இல்லைனாலும் எங்களுக்கு பேர பசங்கன்னு நினச்சி எங்களுக்கு சாப்பாடு நல்லா போடுறாங்க. இட்லி பொங்கல் அந்த மாதிரி தராங்க. அவங்க வந்து எங்களுக்கு தரும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காலைல நல்லா விளையாட முடியுது. அதே சமயம் இது வீட்டில் சாப்பிட்டாலும் கொஞ்சம் வந்தால் பசிக்கும். அதனால் இவங்க தரதுனால எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க வந்து அவங்க பேரன் மாதிரி பார்க்குறாங்க, அந்த மாதிரி இருக்காங்க. தங்களுக்கு தன்னார்வலர்களிடம் கிடைக்கும் உதவியை அவர்கள் மரம் வளர்ப்பு போன்ற செயல்கள் மூலமும் பள்ளி மாணவர்களுக்கு சமைத்து பரிமாறுவது என்றும் பதில் உதவி செய்வது பலரையும் அன்பின் சங்கிலியால் பிணைக்கிறது என்றால் மிகையாகாது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் செய்தியாளர் சுஜாதா.